பகவானே, எங்கள் குலதெய்வம் நீங்கள்தான். எத்தனையோ பரம்பரையாக நாங்கள் உங்களுக்கு பூஜை ஆராதனை செய்து வருகிறோம். அந்த லோபி சேட்டு எங்களிடம் இருந்த அனைத்தையும் பறித்து விட்டான். எங்களையும் வாழ விடவில்லை. என் மகள் வாழ்வையும் அழிக்கிறான். எங்களுக்கு கருணை காட்டுங்கள் கணேச மகாராஜா. நீங்களும் எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் அவமானத்திலும் குழப்பத்திலும் நாங்கள் சாக வேண்டியதுதான். கணேச மகாராஜா, தயை புரியுங்கள். நான் சந்தோஷம் அடைய என் சுவாமியை என் அருகில் கொண்டு வாருங்கள். எனக்கு தெரியும், அவர் தந்தை அவருக்கு இரண்டாவது விவாகம் செய்ய இருக்கிறார். நீங்கள் தயவு செய்து எங்கள் மீது கருணை காட்டுங்கள். எங்களுக்கு தயை புரியுங்கள். தயை புரியுங்கள் கணேஷா. தயை புரியுங்கள் மங்களமூர்த்தி. காவேரி, நன்றி கடவுளே. வணக்கம் அம்மாயே. அம்மா, நான் வேலையாக வெளியூர் சென்றிருந்தேன். இங்கு வந்து பார்த்த பிறகுதான் எனக்கு உண்மையே தெரிந்தது. எனக்கு இரண்டாவதாக வேறு ஒரு பணக்கார பெண்ணை திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்கிறார். அதனால் நான் வீட்டை விட்டே வெளியே வந்து விட்டேன். இனி நான் அங்கு செல்ல மாட்டேன் அம்மாயி. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் அப்பா? நான் உண்மையை தான் கூறுகிறேன். நான் காவேரியை அழைத்துக் கொண்டு எங்காவது வெளியூர் சென்று விடுகிறேன். வா காவேரி, இனி நாம் இந்த ஊரில் இருக்க வேண்டாம். அது நல்லதில்லையப்பா. சேட்டுக்கு உண்மை தெரிய வந்தால் உங்களை வாழ விட மாட்டார். அம்மாயி, அவரை எதிர்ப்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. இந்த சராசரத்திலே பெரிய பணக்காரர் அவர்தான். உங்களுக்கு அவர் சுபாவத்தை பற்றி தெரியாது. அவருடைய நடவடிக்கையினால் அனைவரின் இதயம் மிகவும் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது. இவரின் கொடுமை தாங்காமல் தான் சிறிது காலம் வாழ்ந்துவிட்டு என் தாய் சிறு வயதிலேயே இறந்து விட்டார். இருந்தும் மகனே. அம்மாயி, நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். தாங்கள் வணங்கும் கணேசரை நம்புங்கள் அம்மாயி. ஆனால் நான் எங்கு செல்வது? எனக்கு ஒரு பாட்டி இருக்கிறார். மிகவும் அன்பாக இருப்பார். அவர் என் மீது மிகுந்த அன்போடு இருப்பார். நாம் அவரிடம் செல்லலாம். உங்களுக்கு மிக்க நன்றி கணேஷா. உங்கள் லீலையே லீலை. தாங்கள் தான் என் மகளின் வாழ்வை காப்பாற்றி இருக்கிறீர்கள். சென்று வாருங்கள். கணேசர் உங்கள் இருவரையும் தன் கருணை மூலம் காப்பாற்றுவார். வா காவேரி, நாம் அதிக நேரம் இந்த ஊரில் இருக்கக்கூடாது. சீக்கிரம் போகலாம், வா. ஜெய் ஸ்ரீ கணேஷா. சென்று வாருங்கள். நன்றாக இருங்கள். ஜெயராம் சேட்டையா, எத்தனை முறை உனக்கு கூற வேண்டும் சத்தியவான்? வராத என்றாலும் வந்து கொண்டே இருப்பது உனது வேலையாகி போய்விட்டது. என்னை திட்டாதீர்கள் சேட்டையா. தெரியாமல் தவறு செய்தாலும் அந்த தவறை சரி செய்வதுதான் என் வேலை. எதற்கெடுத்தாலும் விளக்கம் கூற வேண்டாம். வந்த காரணத்தை கூறு. ஒண்ணுமில்லை சேட்டையா, உங்களுக்கு வாழ்த்து கூறதான் வந்த. வாழ்த்தா? எதற்கு வாழ்த்து? இப்பொழுது நீங்கள் லட்சாதிபதி இல்லை, கோடீஸ்வரனிலிருந்து பல கோடிக்கு அதிபதியாக போகிறீர்கள். இப்பொழுது கோபால்பூர் என்ன, பல ஊரிலும் உங்களை போன்ற பணக்காரர்கள் யாருமே இருக்க முடியாது. யாரென்று கேள்விப்பட்டேனே, உங்களது மகன் கேத்ராம் இரண்டாவது திருமணம் கர்ணா சேட்டு மகனோடு செய்வதாக இருக்கிறீர்களாமே. அது மட்டும் நடந்து விட்டால் உலகத்திலே உங்களை போன்ற பணக்காரர் யாருமே இருக்க மாட்டார்கள். உங்களிடம் மறைப்பதற்கு என்ன இருக்கிறது? நீ கேள்விப்பட்டது உண்மைதான். நன்றாக நடக்க வேண்டும் என்று கூறவில்லை. அந்த லட்சுமி மருமகளாக வரவில்லை, அந்த லட்சுமி தேவியே உங்கள் வீட்டுக்கு வருகிறாள். அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். நான் எத்தனை அளவு கேட்டேனோ அத்தனை அளவும் கொடுப்பதாக ஒத்துக்கொண்டு விட்டார்கள். அந்த தரித்திரம் பிடித்த கோமதியின் மகள் காவேரியை கேத்ரா விரும்புகிறான் என்று திருமணம் செய்து தவறு செய்து விட்டேன். இல்லை 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 சேட்டையா, அது தவறில்லை. தீமையிலும் ஒரு நன்மை இருக்கிறது. முதலில் வாயை மூடு, எதையும் உளராதே. அவர்கள் என்னை ஏமாற்ற வேண்டும் என்று தானே நினைத்தார்கள். நான் அவர்களை அப்படி இல்லை சேட்டையா. ஒரு தவறு நடந்தால் அதிலும் நன்மை இருக்கும். கேத்ராமுக்கு விமர்சையாக திருமணம் செய்து மிகப்பெரிய பணக்காரராக போகிறீர்கள். சேட்டையா,
அனர்த்தம் நிகழ்ந்து விட்டது, அனர்த்தம் நிகழ்ந்து விட்டது. தங்கள் மகனுக்கு தாங்கள் விவாகம் செய்ய முடியாது. நீ என்ன உளறுகிறாய் ரங்கா? இப்படி நீ உளறினால் உனக்கு விளைவு என்ன ஆகும் என்று தெரியுமா? விளைவை எண்ணி உண்மையை கூறாமல் இருக்க முடியுமா முதலாளி? நான் கண்களால் பார்த்ததையும் காதால் கேட்டதையும் கூறாமல் இருக்க முடியாது முதலாளி. என்ன? எதை காதால் கேட்டாய், எதை கண்ணால் பார்த்தாய் ரங்கா? கூறுவதற்கு பயமாக இருக்கிறது சேட்டையா. கூறு ரங்கா, கூறு. நானும் அதை தெரிந்து கொள்கிறேன். உண்மையை தெரிந்து கொள்வது எப்பொழுதும் நன்மை அல்லவா? கூறு ரங்கா, கூறு. முதலாளி, கேத்ராம் கேத்ராம் கேத்ராமிற்கு என்ன ஆயிற்று? கேத்ராமுக்கு ஒன்றுமாகவில்லை. ஆனால் அவர் சென்று விட்டார் முதலாளி. எங்கு எங்கு சென்றான் அவன்? தொலைவில், வெகு தொலைவில். கோமதியின் மகள் காவேரியை அழைத்துக் கொண்டு சென்று விட்டார் முதலாளி. கோபால்பூரை விட்டு வெகு தொலைவு. அவர் செல்லும் பொழுது என்னை அழைத்து தந்தையிடம் கூறு என்றார். என்ன என்ன கூற சொன்னான்? அவர் இரண்டாவது திருமணம் செய்ய மாட்டாரோ? பார்த்தீர்களா கணக்காளரே, அந்த பயலின் திமிரை பார்த்தீர்களா? என் மானத்தையே வாங்கிவிட்டான். சேட்டம்மா இல்லை என்று தாங்கள் கொடுத்த செல்லம் தான் சேட்டையா. மேலும் மேலும் நாம் என்ன செய்ய முடியும் கூறுங்கள்? அவன் ஓடிவிட்டான். அனைத்து சுமைகளும் என் மீது விழுந்து விட்டது. இப்பொழுது நாம் ஏதாவது செய்ய வேண்டும் கணக்காளரே. நான் என்ன செய்ய வேண்டும் சேட்டையா? கூறுகிறேன் கணக்காளரே. அன்று ஒரு நாள் லமாய் கிஷனிடம் இருந்து வாங்கி வந்தீர்களே, அந்த பழைய நாணயங்களை கொண்டு சென்று கேத்ராமை அழைத்து வரலாம். அங்கேயே அந்த கோமதியின் மகள் காவேரியின் கதையை முடித்து விடலாம். புரிகிறதா கணக்காளரே? அந்த கோமதியின் மகள் காவேரியை விட்டு என் மகன் கேத்ராம் வர மறுத்து விட்டால் என் மூக்கு உடைபட்டு விடுமே. சேட்டையா, உங்கள் மூக்கு உடைய போகிறது என்றால் ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும். விடமாட்டேன் நான். வாருங்கள் என்னோடு. பிரபு, மகனுக்கு இரண்டாவது திருமணம் செய்வது எவ்வளவு பெரிய பாவம். அதனால்தான் லோபாசுரன் ஜென்மம் எடுத்தேனா? அவளை விரட்டியதும் அல்லாமல் பேராசை காரணமாக மகனுக்கு இரண்டாவது திருமணம் செய்ய ஏற்பாடு செய்து பெரிய பாவம் செய்தாய். அதைவிட பெரிய பாவம் அவளை மிகவும் கேவலமாக பேசியது. அதுதான் இந்த துர்கதிக்கு காரணமாகியது. எனக்கு கூறுங்கள் ஸ்ரீ கணேசா, இனி நான் இந்த பாவங்களை செய்யாமல் எதிர்காலத்தில் எச்சரிக்கையாக இருப்பேன். கேத்ராமும் காவேரியும் உனக்கு தெரியாமல் கோபால்பூரை விட்டு தப்பித்து சென்றார்கள். கணக்கு பிள்ளை சத்தியவான் ஏமாற்றத்தோடு திரும்பி சென்றார். அதை கண்டதும் சேட் சேத்ராமின் கோபம் மிகவும் அதிகமானது. தன் மகனை பிடிக்க முடியாத அனைத்து கோபத்தையும் விதவை கோமதி மீது காட்டினாய். அங்கு அவள் இருக்கும் இடம் சென்று அவளை வார்த்தைகளால் துன்புறுத்தினாய். ஓம் கங்கணபதியே நம. கோமதி, உனது அறிவு கட்ட மகளை எனது மகன் கேத்ராமோடு இந்த ஊரை விட்டு ஓடும் பாவத்தை செய்ய வைத்து விட்டு இங்கு பூஜை என்ற நாடகம் ஆடுகிறாய். நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் கோமதி. நீ எனது மூக்கை உடைத்து விட்டாய். நான் எதுவும் செய்யவில்லையே சேட்டையா. நீ ஒன்றுமே செய்யாதவள், நல்லவள், அப்பாவி. முதலில் கணவர் பெயரை சொல்லி புதையல் இருக்கிறது என்று கூறி என்னை ஏமாற்றி விட்டாய். நான் உன்னை இந்த கிராமத்தில் இருக்க விட மாட்டேன். என் மகன் இப்பொழுதே திரும்பி வர வேண்டும். நீ இங்கிருந்து சென்று விடு. இப்பொழுது தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? ஏன் ஏன் நான் கூறுவது என்னவென்று உனக்கு விளங்கவில்லையா? என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? இந்த தரித்திரம் பிடித்தவளை இழுத்து வெளியே தள்ளிவிடு. யாரிடம் வாலாட்டுகிறாய்? இங்கு உன் வேலை செல்லாது. என்னிடமே வா. எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னை எதிர்த்து பேசுவீர்கள்? இவர்களை தாக்கு. பார்த்தாயல்லவா கோமதி, சேட் சேத்ராமிடம் மோதினால் என்ன ஆகும் என்று தெரிந்ததா? இதற்கு மேல் நீ இங்கு இருக்க முடியாது கோமதி, இருக்கவே முடியாது. செல் செல் இங்கிருந்து. துஷ்ட சேத்ராம், நீ மனிதனே அல்ல.
உன்னுடைய பேராசை உன்னை ராட்சசனாக மாற்றிவிட்டது. அடுத்த ஜென்மத்தில் நீ ராட்சசனாக தான் ஆவாய். உன் பாவங்கள் உன் ஆத்மாவை நிம்மதி இல்லாமல் அலைய வைக்கும். நான் ஆராதிக்கும் ஸ்ரீ கணேசரின் உண்மையான பக்தி இல்லாமல் உன் ஜென்மம் சாபல்யம் அடையாது. உன்னுடைய பேராசை உன்னுடைய சர்வ நாசத்திற்கு காரணமாகிவிடும். விடு என்னை, ஊரை விட்டு ஓடிவிடு. நான் எங்கு சென்றாலும் என் கணேசர் எனக்கு துணை இருப்பார். நீ சர்வ நாசமாகி விடுவாய். நீ சர்வ நாசமாகி விடுவாய். அனர்த்தம் நடந்து விட்டது, அனர்த்தம் நடந்து விட்டது, அனர்த்தம் நடந்து விட்டது. சீக்கிரம் என்னோட தாங்களும் அங்கு வாருங்கள். என்ன கணக்காளரே, நான் இந்த தரித்திரம் பிடித்தவனை இப்பொழுது தானே வெளியில் அனுப்பினேன். பிறகு அதற்குள் என்ன நடந்துவிடும்? என்ன உளறுகிறீர்கள்? சேட்டையா, நான் ஒன்றும் உளரவில்லை. என்ன விஷயம்? என்ன ஆயிற்று? என்னவென்று கூறாமல் ஏதேதோ பேசுகிறீர்களே. சேட்டையா, தாக்கூர் உங்கள் நாணயங்களை கவர்ந்து செல்ல போகிறான். அவன் இப்பொழுது உங்கள் வீட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். என்ன கூறினீர்? நீங்கள் கூறுவது உண்மைதானா? என்ன சேட்டையா, என்னை பார்த்து என்ன வார்த்தை கேட்டீர்கள்? நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன்? அப்பொழுது நான் என்ன செய்வது? என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள். சேட்டையா, இது நல்ல சந்தர்ப்பம். உங்கள் வீட்டை நோக்கி ஒரு நல்ல சந்தர்ப்பம் தேடி வருகிறது. பொருளை எடுத்து ஒளித்து வைத்து விடுங்கள். ஒன்றும் தெரியாதது போல் இருந்து விடுங்கள். பிறகு என்ன ஆகும் என்று தெரியுமா? என்ன சேட்டையா, ஒரு கல்லில் 2 மாங்காய். தாக்கூர் வந்து விட்டு வெறுங்கையோடு சென்று விடுவான். அந்த சேட் வந்து கேட்டால் கூறுங்கள், தாக்கூர் வந்தான், எடுத்து சென்று விட்டான் என்று கூறுங்கள். எல்லாம் முடிந்துவிடும். அப்பொழுது கேத்ராமின் விஷயம்? இப்பொழுது கேத்ராமே இல்லை. அவனை பற்றிய பேச்சு மட்டும் எதற்கு? தாக்கூர் வந்து சென்ற பிறகு அதை பற்றி பேசுங்களேன். அரே வா, என்ன அறிவு, என்ன அறிவு உங்களுக்கு! இம்முறை உங்களுக்கு பரிசு அவசியம் கிடைக்கும். வாருங்கள் என்னுடன். தாகூர் என்ன? தாகூரின் தந்தை வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. நான் இவ்வளவு தனத்தையும் இங்கு ஒளித்து வைக்கப் போகிறேன். பிரபு, தாங்கள் சாது தயாசுரனிடம் கணேச பக்தியை எனக்கு அளிக்கும்படி கூறி என்னை காத்து விட்டீர்கள். தரிசனம் தந்து எனக்கு கருணை காட்டி விட்டீர்கள். லோபாசுரன் என்ற பாவ பிறவியிலிருந்து எனக்கு முக்தி கொடுங்கள் பிரபு. லோபாசுரா, நீ உன் கடுமையான தவத்தின் காரணமாக என்னுடைய கருணைக்கு பாத்திரமாகி விட்டாய். நீ விரும்பினால் மற்ற வீர அசுரர்களைப் போல உலகத்தையும் ஆளும் நிலையான சக்தியையும் விரும்பியபடி உருவம் மாறும் வரத்தையும் என்னால் தர முடியும். வேண்டாம் பிரபு, வேண்டாம். எனக்கு அசுரனாக வாழ விருப்பம் இல்லை. எனக்கு உதவி செய்யுங்கள் ஸ்ரீ கணேசா. அப்படி என்றால் பூலோகத்தில் செல்வத்தில் சிறந்தவனாக உன்னை மாற்றட்டுமா? வேண்டாம் பிரபு, வேண்டாம். பணக்காரனாக மட்டுமல்ல, ராஜா, மகாராஜா, சாம்ராட், சக்கரவர்த்தி எந்த பதவியும் எனக்கு வேண்டாம். மாயை, மோகம், தனம், லோகம் அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு ஒரு சாதாரண மனித உருவத்தில் தங்களின் பக்தனாக இருக்க விரும்புகிறேன். பக்தியின் மூலம் அடையும் ஆனந்தத்தை விட தனமும் மற்றவையும் என்ன செய்யும்? அனைத்தும் சிறிது காலத்தில் நாசமாகிவிடும். எனக்கு பக்தி மட்டும் போதும் பிரபு. என்னை தங்களுக்கு சேவை செய்வதற்கு அனுமதியுங்கள் பிரபு.
ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. வணங்குகிறேன் மங்களமூர்த்தி. மங்களமூர்த்தி, இவன் உண்மையான இதயத்தோடு வருந்துகிறான். இவன் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள். லோபாசுரன் என்ற பெயரை மாற்றி இவனுக்கு புது பெயர் வையுங்கள். ஏனென்றால் இவன் ஜென்மத்திலேயே அசுரன் இல்லையே மங்களமூர்த்தி. தன் பாவத்தின் காரணமாகத்தானே இவன் அசுரனானான். ஆத்மா உடலை விட்டு சென்றதும் அவர்கள் செய்யும் பாவத்திற்கும் கர்மத்திற்கும் பலன் கிடைக்கும். அப்போது அவர்கள் முன்பு பரமாத்மா தோன்றி தண்டனை வழங்குவார். பரமாத்மாவின் தண்டனை பெற்ற அந்த ஆத்மா துராத்மாவாக மாறிவிடும். அப்படிப்பட்ட ஆத்மாவை பாவி என்று கூறுவார்கள். உனக்கு தெரியுமா தயாசுரா, பாவி எப்படி ஜென்மமாகிறான் என்று? எனக்கு தெரியாது பரமேஸ்வரா. தவறுகளினால் ஒருமுறை தவறு செய்தால் பரமாத்மா மன்னித்து விடுவார். ஆனால் அடிக்கடி தவறு செய்தால் அவர்கள் பாவியாகி விடுவார்கள். தாங்கள் கூறுவது எனக்கு புரிகிறது மங்களமூர்த்தி. இன்றைக்கு பிறகு இனி ஒருபோதும் நான் இனி வருவதை பிறகு பேசலாம் தயாசுரா. இதற்கு முன் நீ என்ன செய்வதாக கூறினாய்? பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்கிறேன் என்றேன். பிராயச்சித்தம் செய்யாமல் என் முன் வரும் தைரியம் உனக்கு எப்படி வந்தது? என்னுடைய கருணை உனக்கு இருப்பதன் காரணமாக தவறாக பயன்படுத்துகிறாயா? இல்லை இல்லை பிரபு, இல்லை. நான் இங்கு வந்தது தவறு என்று கூறினால் நான் இங்கிருந்து சென்று விடுகிறேன். ஆனால் நான் எங்கு செல்வேன்? என் இதயம் முழுவதும் வீட்டிற்கும் ஸ்ரீகணேசர் நீங்கள். அனைத்து இடங்களிலும் நீங்கள் தான். என்னை மன்னியுங்கள் பிரபு, என்னை மன்னியுங்கள். என் மீது கருணை காட்டுங்கள் ஸ்ரீகணேசா, என் மீது கருணை காட்டுங்கள். உனக்கு நான் இதுவரை பலமுறை கருணை காட்டிவிட்டேன், பல அவகாசங்கள் தந்துவிட்டேன். நீ காத்திரு தயாசுரா. இப்பொழுது என்னை உண்மையான பக்தியோடு வணங்கும் லோபாசுரனுக்கு கருணை காட்டவே வந்திருக்கிறேன். கூறு லோபாசுரா, உனக்கு என்ன வரம் வேண்டும்? பிரபு, எனது பக்தியா தாங்கள் மகிழ்ந்திருந்தால் தங்களின் பரம பக்தனான தயாசுரனை மன்னித்து விடுங்கள். அவர் சேவை செய்ய சந்தர்ப்பம் கொடுங்கள். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டும் நீ உனக்காக எதுவும் கேட்காமல் தயாசுரனுக்கு அவகாசம் கொடுக்கும்படி கேட்கிறாய். நான் உன் மனோ எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காகவே தயாசுரனை இப்பொழுது மன்னிக்கிறேன். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா, ஜெய் ஜெய் கௌரிபுத்ரா ஸ்ரீ கணேசா. சகோதரா லோபாசுரா, உன்னுடைய இந்த உதவி. சகோதரா, இதில் என்ன உதவி? இவை அனைத்தும் தாங்கள் எனக்கு அளித்த பாடத்தின் பலன். மங்களமூர்த்தி, தாங்கள் என்னை மன்னித்து விட்டீர்கள் என்றால் தயவு செய்து என் பிரார்த்தனையை கேளுங்கள். என் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு கருணை காட்டுங்கள். நீ உன் பக்தியாலும் சத்கர்மத்தாலும் பயாசுரனாக இருந்தனை தயாசுரனானாய். இவனுடைய பெயரையும் கூட பக்தி சத்கர்மத்தின் காரணமாக லோபாசுரன் இல்லாமல் சோபாசுரன் ஆக்கிவிட்டால். வேண்டாம் பிரபு, வேண்டாம். என் பெயரோட அசுரன் என்ற பெயரும் சேர்ந்து களங்கம் வேண்டாம் பிரபு. நான் தங்களுக்கு வாக்களிக்கிறேன். நான் மாயை, மதம், லோகம், அகங்காரத்தை அழித்து அனைத்தையும் மறந்து என்றும் பக்தியோடும் சதாச்சாரத்தோடும் வாழ விரும்புகிறேன். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. பிரபு, நாம் இவருக்கு கணேசதாசன் என்று பெயர் வைக்கலாமா? இவர் எப்பொழுதும் தங்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறாரே. ஆம் பிரபு, இந்த பெயர் எனக்கும் பிடித்திருக்கிறது. பெயரில் மட்டும் என்ன இருக்கிறது? நான் தங்களின் பாதங்களில் அடிமையாகவே இருக்கிறேன் பிரபு. நான் உன்னுடைய உண்மையான பக்தியை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உனக்கு கணேசதாசன் என்ற பெயரை மட்டுமல்ல, நீ நினைத்தவுடன் தரிசனம் தரும் வரத்தையும் சேர்த்து அளிக்கிறேன். எப்போது எந்த எண்ணத்தோடு எண்ணினாலும் என்னை அழைத்தவுடன் உன்னுடைய மனோ எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக நான் உடனே அங்கு வந்து விடுவேன். ஜெய் ஸ்ரீ கணேசா. கணேசதாசா, இப்போதே நீ ஒரு இடத்திற்கு சென்று மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பி. துன்பப்படும் மக்களுக்கு உதவி செய்து என்னை மகிழ்ச்சி அடைய செய். பக்தியையும் சதாச்சாரத்தையும் பிரச்சாரம் செய்து கொண்டே இரு. அப்படியே ஆகட்டும் பிரபு. தங்களின் கருணை கிடைக்க நான் புண்ணியம் செய்திருக்கிறேன். தங்களுக்கு ஜெய் ஸ்ரீ கணேசா, தங்களுக்கு ஜெய். தங்களை வணங்குகிறேன் பிரபு, வணங்குகிறேன் பக்த அரசே தயாசுரா. தயாசுரா, நீ கணேசதாசனின் காரணமாக என் கருணையும் மன்னிப்பையும் பெற்று விட்டாய். ஆனால் என் 3 பக்தர்களை பற்றி எண்ணினாயா அல்லது எண்ணவில்லையா? சுஹாயி, மல்லிகா, கிஷனை பற்றி என்ன யோசித்தாய்? ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. பிரபு, எத்தனை மகிமை வாய்ந்தவர் தாங்கள்! என்னிடமே கேட்கிறீர்களா? பிரபு, தங்கள் கருணையால் கிஷன் மீண்டும் கால்களை பெற்றான்.
மகாராஜா மகிபதிக்கும் மகாராணி ஸ்ரீ மாயாவுக்கும் ராஜ்யம் திரும்ப பெறுவதற்கு அவர்கள் குடிமக்களோடு சேர்ந்து துஷ்ட சேனாதிபதி சந்திரசிங்கை தண்டிப்பதற்கு ஆலோசனை செய்கிறார்கள். கிசனுடைய நிலைமையை பற்றி நீ என்ன யோசிக்கிறாய் தயாசுரா? பிரபு, அவர்களுக்கு உதவத்தான் நானும் எண்ணுகிறேன். நான் தங்கள் ஆணைக்காக காத்திருக்கிறேன். பக்தர்களுக்கு உதவுவதற்கு ஆணை தேவை என்று அவசியம் இல்லையே. நீ எண்ணிய காரியத்தை நிறைவேற்றி விடு. அப்படியே ஆகட்டும் பிரபு, அப்படியே ஆகட்டும். குடிமக்களே, நாளுக்கு நாள் இந்த சேனாதிபதியின் அட்டகாசம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அவர்களின் அட்டகாசங்களை அடக்க மகாராஜாவுக்கு துணையாக ஒரு இளவரசன் இருந்தே ஆக வேண்டும். அப்போதுதான் மக்கள் படும் துன்பங்களை நீக்க முடியும். அனைத்து மக்களும் அவரை எதிர்க்க தயங்குகிறார்கள். ஆனால் அவர் செய்யும் அட்டகாசங்களை எங்களால் தாங்க முடியவில்லை. தாங்கள் அவரை அழியுங்கள் மகாராஜா. மக்கள் அனைவரும் உங்களோடு இருக்கிறோம். கூறுங்கள் மகாராஜா மகிபதிக்கு. கூறுங்கள் மகாராஜா மகிபதிக்கு. மகாராஜா. மகாராஜா இல்லை, என்னை தந்தை என்று அழையுங்கள். தந்தையே, மக்களின் நன்மைக்காக அந்த துஷ்ட சேனாதிபதி சந்திரசிங்கின் கொட்டத்தை அடக்க எனக்கு ஆணை தாருங்கள். என் ஆணையோடு உங்களுக்கு என் ஆசீர்வாதமும் உண்டு. நான் ஆராதிக்கும் ஸ்ரீ கணேசரின் கருணை நிச்சயம் தங்கள் எண்ணம் நிறைவேற உதவும். ஸ்ரீ கணேசருக்கு ஜே ஜே கூறிவிட்டு அரசாங்க வேலைகளை கவனிக்க பாருங்கள். மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசருக்கு. என்ன கூறுகிறீர்கள் உதவி சேனாதிபதி? நான் கூறுவதை நம்புங்கள் மகாராஜா. மக்கள் எங்களை எதிரிகளைப் போல துரத்துகிறார்கள். சமயம் வரும்போது ராஜ்யத்தை விட்டே ஓட வேண்டி வரும். உன்னை போன்ற ஒரு கொலையை உதவி சேனாதிபதியாக வைத்தால் இப்படி நடக்காமல் வேறு எப்படி நடக்கும்? பெரிய தவறு செய்து விட்டேன் நான். எதிரிகளை எதிர்க்க சக்தி வேண்டும். இது சாதாரண கும்பல் இல்லை மகாராஜா. அனைத்து மக்களும் சேர்ந்தால் அரச சேனைக்கு எதிராவார்கள். அடுத்தவர்களை புகழாதே. நான் கூறிய காரியத்தை முடிக்கவில்லை என்றால் நீ வந்திருக்கவே கூடாது. துஷ்ட சேனாதிபதி சந்திரசிங்கை அழித்து கட்டுங்கள். மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசருக்கு, மகாராஜா மகிபதிக்கு. என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? மகாராஜாதிராஜா சந்திரசிங்கை எதிர்ப்பவர்களை ஒழித்து கட்டுங்கள். என் ஆணையை கடைபிடியுங்கள். எதிர்ப்பவர்களை நான் அழித்து விடுவேன். மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசருக்கு, மகாராஜா மகிபதிக்கு. நீ தவறு செய்து விட்டாய் சந்திரசிங். சேனையில் சேர்வதற்கு முன் இவர்கள் அனைவரும் குடிமக்கள். மக்களின் மீது தாக்குதல் நடத்த சொன்னால் இவர்கள் உங்கள் ஆணைக்கு கட்டுப்பட மாட்டார்கள். நாங்கள் அனைவரும் சேர்ந்து உன்னை தண்டிக்கவும் தயங்க மாட்டோம். முடிந்தால் எதிர்த்துக்கொள். மகாராஜா மகிபதி, மகாராணி ஸ்ரீ மாயா மற்றும் ராஜகுமாரி மல்லிகாவுக்கு. மகாராஜா மகிபதி, மகாராணி ஸ்ரீ மாயா மற்றும் ராஜகுமாரி மல்லிகாவுக்கு. குடிமக்களே, உங்கள் கவலை தீர்ந்தது. அதற்கு காரணம் நான் தான். நான் ஸ்ரீ கணேசரை வணங்குவதை விட்டுவிட்டு பிள்ளை இல்லையே என்ற வேதனையில் இருந்தேன். உண்மை இதுதான். பிள்ளையாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வேறுபாடே இல்லை. ஆண் பெண் யாராக இருந்தாலும் வாழ்க்கையை நடத்தும் முறைதான் முக்கியம் என்பதை உணர்ந்தேன். முறையில்லா வாழ்க்கை என்றுமே வாழ்க்கையில் நிம்மதியை அளிக்காது.
என்னுடைய தவறுக்கு தண்டனை கிடைத்து விட்டது. ஆனால் அதனால் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அதற்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். மகாராஜா, இப்படி கூறி எங்களை சங்கடப்படுத்தாதீர்கள். நடந்தவை அனைத்தையும் மறந்து விடுங்கள். இல்லை ஐயா, இல்லை. யார் செய்தாலும் தவறு தவறுதான். செய்த தவறை நினைவில் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அதை பிற்காலத்தில் செய்ய மாட்டோம். இன்றுதான் எனக்கு இந்த உண்மை தெரிய வந்தது. எத்தனையோ யாகங்கள் அனுஷ்டானங்கள் செய்த பிறகு மூலப்பொருள் ஸ்ரீ கணேசர் எனக்கு ஒரு மகனை ஏன் தரவில்லை என்று. அதனால் எனக்கு அகங்காரம் வந்துவிடும் என்று எண்ணி பூஜை மற்றும் அனுஷ்டானங்களில் மகிழாமல் பகவான் எனக்கு ஒரு மகனை தரவில்லை. அப்படி நினைத்தது என் தவறு. உண்மை இதுதான். பகவான் மீது இருக்கும் பக்தி சுயநலமாக இல்லாமல் உண்மையாக இருக்க வேண்டும். இன்று ஸ்ரீ கணேசரின் கருணையினால் என் உயிரினும் மேலான பாசமுள்ள மகள் எனக்கு மகனாக ஒரு ராஜாவை தந்திருக்கிறாள். மகாராஜா, ஸ்ரீ கணேசரின் கருணையினால் நமது ராஜ்யத்தில் மீண்டும் ஒரு முறை ஆனந்தமான தினம் வந்திருக்கிறது. இன்று இந்த சுபதினத்தில் நான் உங்களுக்கு ஒன்றை கூற விரும்புகிறேன். இன்று எனக்கு மருமகனாக கிடைத்த கிசன் யுவராஜ், அதோடு என் மகள் மல்லிகாவை யுவராணியாகவும் அறிவிக்கிறேன். மகாராஜா மகிபதி, மகாராணி ஸ்ரீமாயா, யுவராஜ் கிசன் மற்றும் யுவராணி மல்லிகாவுக்கு மகாராஜா, ஸ்ரீ கணேசரின் அற்புதத்தை தாங்கள் பார்த்து விட்டீர்கள் அல்லவா? இவை அனைத்தும் மங்களமூர்த்தியின் கருணையினால் வந்ததுதான். மகாராஜா, நான் தங்களிடம் ஒன்று கூறுகிறேன். இதற்கு மேலும் தாங்கள் ஸ்ரீ கணேசரை வணங்கி ஆராதியுங்கள். விக்னகர்த்தா ஸ்ரீ கணேசரின் மூலம் உங்களுடைய ராஜ்யத்தில் எந்த குறையும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பீர்கள். அவசியம். இன்று நான் இன்னொன்றையும் கூறுகிறேன். இன்று முதல் நமது ராஜ்யம் ஒரு ராஜாவின் தலைமையில் அல்ல, ஸ்ரீ மகா கணேசரின் பக்தியின் மூலம் நடைபெறப் போகிறது. ஸ்ரீ கணேசரின் பக்தி சக்தியையும் சதாச்சாரத்தையும் நமது ராஜ்யத்தில் நிலைநாட்டும். கூறுங்கள், மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசருக்கு ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா. மாதா தாய் பார்வதி தந்தை மகாதேவா. ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா. மாதா தாய் பார்வதி தந்தை மகாதேவா. கேட்டவர்க்கு கேட்டதை வாரி கொடுப்பாய் நீ. வந்த வினை தீர்த்தருளும் மூல பொருளே நீ. ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா. மாதா தாய் பார்வதி தந்தை மகாதேவா. மகாராஜா மகிபதியின் ராஜ்யத்தில் அதர்மம் நீங்கி தர்மம் மீண்டும் தழைத்தது. அசத்தியம் தோற்று சத்தியம் ஜெயித்தது. ஸ்ரீ கணேசரின் பிரார்த்தனையின் குரல் கலங்கியவர் மனதை நிம்மதியடைய செய்தது. இருந்தும் என்று வேதவியாசர் நிம்மதியின்றி தன் குடிலின் முன் அங்கும் எங்கும் அலைந்து கொண்டிருந்தார். அப்பொழுது பிரம்மதேவர் அங்கு வந்தார். மகரிஷி வித்யாஷ், பரமபிதா வணக்கம். தாங்கள் கவலையோடும் சிந்தனையோடும் ஏன் இருக்கிறீர்கள்? உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள். மகரிஷி பாராசகேஷின் மகன் மகரிஷி வேதவியாசர், தாங்கள் மறந்து விட்டீர்களா? தாங்கள் சிருஷ்டி பாலகனான பகவான் ஸ்ரீஹரியின் அவதாரம். இந்த சராசரத்தில் தங்களுக்கு எந்த காரியமும் முடியாமல் போகாது. இப்பொழுது தங்கள் சக்தி மீது தங்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டதா? பரமபிதா, தாங்கள் படைக்கும் தொழிலின் அதிகாரி. தங்களால் படைக்கப்பட்ட சிருஷ்டியான நான் எதை மறைக்க முடியும்? தங்கள் மனதில் இருக்கும் சஞ்சலத்தை என்னிடம் மறைக்க முயலாதீர்கள். நீங்கள் 3 தேவர்களும்
எனக்கு 4 வேதங்களை கொடுத்து புராணத்தை உருவாக்கும் ஆணையையும் தந்தீர்கள். 3 தேவர்களின் அருளால் வேதங்களை நல்ல முறையில் எழுதி முடித்து விட்டேன். இருந்தும் ஏன் இந்த நிராசை? எப்படி வேதங்களின் வேலை முடிந்ததோ அதைப் போலவே புராணமும் முடியும். தங்கள் அவதாரம் எண்ணிய காரியத்தை முடித்தே தீரும். தங்கள் மனசஞ்சலத்தின் காரணம் இந்த துவாபர யுகம். வரவிருக்கும் கலியுகத்தில் தர்மம், சக்தி மற்றும் சதாச்சாரத்தின் பரம்பரைதான் அதற்கு காரணம். என் கவலைக்கு காரணம் அதுதான் பரமபிதா. இதுவரை நான் படாத அளவுக்கு என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. எங்கிருந்து புராணத்தை ஆரம்பிப்பது? யாரை நாயகனாக்குவது? ஒன்றுமே புரியவில்லை பரமபிதா. நான் எடுத்துக்கொள்பவர்கள் சாகசம் செய்தவர்களாக இருக்க வேண்டுமே. அத்தனை சாகசம் செய்து அத்தனை மகிழ்வடையச் செய்து அனைவரும் குளிர வைப்பது. உங்கள் மனதில் சஞ்சலம் வந்ததனால்தான் நான் இப்பொழுது இங்கு வந்திருக்கிறேன். தங்கள் கவலை போவதற்கான உபாயத்தை நான் அவசியம் கூறுகிறேன். என்ன உபாயம் பரமபிதா? சீக்கிரம் கூறுங்கள். மகரிஷி, தாங்கள் ஸ்ரீ மகா கணேசரின் மகா அவதாரமான கௌரி புத்திரனை ஆராதனை செய்து அவரை மகிழ்வியுங்கள். அதிர்ச்சி வேண்டாம் மகரிஷி. முதல் பூஜை கணேசருக்கு ஆராதனை செய்து முடிக்காமல் இந்த சராசரத்தில் எந்த ஒரு காரியமும் முழுமையடையாது. மன்னியுங்கள் பரமபிதா, மன்னியுங்கள். அவர் தாய் கௌரியைப் போல அவர் அத்தனை சுலபத்தில் மகிழ்வடைவதில்லை என்று கேள்விப்பட்டிருக்கிறேனே. அவரை மகிழ்விக்க தவமிருப்பவர்கள் மிகுந்த சோதனைக்கு ஆளாகிறார்களாமே. ஆராதனை என்றால் சோதனை இருக்கும் அல்லவா? அதை பற்றி கூறவில்லை பரமபிதா. தைரியத்தையும் வீரத்தையும். எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. அர்த்தம்? உண்மை இதுதான் பரமபிதா. நான் கணேசரை ஆராதிக்க வேண்டும் என்று எண்ணியதுமே என் மனதில் ஏற்கனவே உள்ள கவலைகள் எங்கு சென்றதோ தெரியவில்லை. இப்பொழுது உங்களுக்கு புத்தி நிதானமாகி விக்னகர்த்தா மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசரை நம்பினால் தங்களின் அனைத்து கவலைகளும் நீங்கி தங்கள் காரியங்கள் நன்மையில் முடிய உடனே வழி பிறக்கும். இப்பொழுது தாங்கள் அவரை பிரார்த்தனை செய்து கொண்டு தங்கள் கவலைகளை மறந்து எழுத ஆரம்பித்து விடுங்கள். அர்த்தம்? அர்த்தம், மங்களமூர்த்தியை நினைத்தால் தங்களின் அனைத்து கவலைகளும் போய் வார்த்தைகள் சுலபமாக எழுத வந்துவிடும். அதில் தங்கள் கற்பனையையும் கலந்து கொள்ளுங்கள் மகரிஷி. அதன் பிறகு தாங்கள் எண்ணாத மகா புராணங்கள், மகா காவியங்கள் யுகம் யுகமாக மானிடர்களுக்கு உதவும் வகையில் வரும். தாங்கள் பெயரும் நீடித்து நிலைத்து நிற்கும். தங்களுக்கு நன்றி பரமபிதா, தங்களுக்கு நன்றி. தங்கள் அறிவுரை எனக்கு தகுந்த சமயத்தில் கிடைத்தது. நான் இப்பொழுதே ஸ்ரீ கணேசரை ஆராதிக்க சங்கல்பம் செய்கிறேன். தாங்கள் என் வாழ்வில் பெரிய உதவியை செய்திருக்கிறீர்கள். தங்களுக்கு ஜெய் பரமபிதா, தங்களுக்கு ஜெய். தாங்கள் வெற்றி பெறுவீர்கள். வணங்குகிறோம் கௌரி புத்திரா. தாய் தங்களுக்கு உணவளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நந்தி தேவரே, நாம் அழைப்பது அவர் கேட்கவில்லையே என்னவோ? கௌரி புத்திரன் ஸ்ரீ கணேஷுக்கு ஜெய். கௌரி புத்திரா, தங்களை தாய் பார்வதி அழைக்கின்றார்கள். எதுவும் கூற வேண்டிய அவசியமே இல்லை. தாய் பார்வதியின் ஆணை எனக்கு வந்து சேர்ந்து விட்டது. தாயின் ஆணைக்கு கட்டுப்படுங்கள். அவர்கள் அறைக்கு வருகை தாருங்கள். இப்பொழுது நான் தாய் பார்வதியின் ஆணையை மீற வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன். நந்தி தேவரே, நீங்கள் தாயிடம் நான் கூறிய செய்தியை கூறிவிடுங்கள். அவர்கள் என்னை மன்னித்து விடுவார்கள். என்ன காரணம் கௌரி புத்திரா? காரணமா? காரணம் இருக்கிறது நந்தி தேவரே. இந்த சமயம் உணவு வேண்டும் என்ற என் எண்ணம் அமைதியாகிவிட்டது. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் கௌரி புத்திரா? இப்பொழுது கேட்டீர்களே, அதைதான் கூறினேன். ஒருவேளை தங்கள் எண்ணம் நிறைவேறினால்? தங்களுடைய எண்ணம் நிறைவேறுவதற்கு என்னை பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள் நந்தி தேவரே. தாங்கள் கூறியதை தானே கேட்டேன் கௌரி புத்திரா. நானும் நீங்கள் கேட்டதற்காகத்தான் பதிலை கூறினேன்.
என் எண்ணம் நிறைவேறினால் தங்களுடைய எண்ணமும் நிறைவேறியதாகத்தானே அர்த்தம். தாங்கள் என்னதான் என்னிடம் கூறினாலும் நான் உணவருந்த கூடாது என்ற எண்ணத்தை கைவிடுவதாக இல்லை. அரஹர மகாதேவா. வணக்கம் பிரம்மதேவா. நீண்ட காலத்திற்கு பிறகு தாங்கள் கைலாயத்திற்கு வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. கூறுங்கள், என்ன ஆணை? ஆணை இல்லை மகாதேவி, வேண்டுதல். நான் இப்பொழுது வந்தது மகாதேவனை காணத்தான். ஆனால் தங்களை கண்டதும் வேறு எண்ணம் தோன்றுகிறது. கௌரிபுத்திரர் ஸ்ரீகணேசர் தாங்கள் கூறியதை செய்வார். தங்களின் கருணையால் தானே அவர் அவதாரமே எடுத்தார். அதனால் அப்பொழுது தாங்கள் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் அவதாரமான வேதவியாசரின் ஆராதனை முழுமை பெற வேண்டும் என்று பேச வந்திருக்கிறீர்களா? ஆம் மகாதேவி, தாங்கள் கௌரிபுத்திரனுக்கு ஆணையிடுங்கள். அவர் மகரிஷி வேதவியாசரின் ஆராதனையை நிறைவு செய்ய வேண்டும். நானே வியாசரின் ஆசிரமத்திற்கு சென்று மகரிஷிக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். எனக்கு தெரியும் பிரம்மதேவா. மகரிஷி வேதவியாசரின் எண்ணம் முழுமையடைந்தால் சராசரத்தில் அனைவருக்கும் நன்மை உண்டாகும். இருந்தும் இப்பொழுது என் மகன் மனநிலை சரியில்லாமல் இருக்கிறான். ஸ்ரீ மகா கணேசனின் அவதாரமான மகத்கட்டும் மயூரேஸ்வரனும் சென்ற பிறகு மங்களமூர்த்தியின் மனது எனக்கு புரிகிறது தேவி. ஆனால் தங்களையும் தங்களது ஆணையையும் மங்களமூர்த்தி ஒருபோதும் மீறமாட்டார். மகரிஷி வேதவியாசரின் ஆராதனை குரல் அவருக்கு எட்டினால்தான் அது முழுமை பெறும். அவர் மகரிஷிக்கு உதவி செய்ய வர வேண்டும். சாம்ப சதாசிவத்திற்கு ஜெய். தாங்கள் இருவரும் என்ன கூற வருகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். இப்போது மகாதேவன் தான் ஏதாவது செய்ய வேண்டும். கவலைப்பட வேண்டாம் தேவி பார்வதி. சமயம் வரும்போது அனைத்தும் சரியாகிவிடும். எனக்கு தெரியும், கௌரிபுத்திரன் எதையும் உண்ணாமல் பிடிவாதமாக இருக்கிறான். மகன் எதையும் சாப்பிடாமல் பிடிவாதம் பிடித்தால் எந்த தாய்தான் கவலைப்பட மாட்டாள். அந்த பிடிவாதம் களைய தாங்கள் தான் உபாயம் கோர வேண்டும். உபாயத்தை நான் கூற முடியாது தேவி, நீதான் செய்ய வேண்டும். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. மங்களமூர்த்தியின் பிடிவாதத்தில் சர்வ மங்களமும் லோகத்தின் நன்மையும் அடங்கியிருக்கிறது. இப்பொழுது நான் அவனை மாற்ற முயலாமல் அவனுடன் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒன்றாகவா? எப்படி சுவாமி? சராசரத்தின் சர்வ மங்களமான மாங்கல்ய பலத்தை சேர்த்து அருளும் தேவி பார்வதி, மங்களமூர்த்தியின் சங்கல்பம் முழுமை அடைவதற்கு ஏன் நாம் இருவரும் உண்ணாமல் விரதம் இருக்கக்கூடாது? ஓம் கங் கணபதே நம. 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 ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. கணபதே நம. ஓம் கங் கணபதே நம. ஓம் கங் கணபதே நம. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. கங் கணபதே. யார் இந்த கணேச பக்தன்? ஓம் இவரை பற்றி கௌரிபுத்திரர் ஸ்ரீ கணேசர் எந்த ஆணையும் தரவில்லையே. ஓம் கங் கணபதே நம. ஓம் ஆணை கணபதே ஏன் தரவில்லை? நீண்ட காலமாக அவர் என்னை பற்றி எண்ணுவதே இல்லை. ஆணை இல்லாமல் நான் எப்படி செயல்படுவது? ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. கங் கணபதே. ஒருவேளை கௌரிபுத்திரர் ஸ்ரீ கணேசர் என் மீது கோபம் கொண்டு விட்டாரா? முதல் முறை கூட நான் செய்த தவறுக்காக என் மீது கோபம் கொண்டு விட்டாரே. இருந்தும் நான் என் கடமையை செய்துதானே ஆக வேண்டும். அவரை நோக்கி தவம் புரிபவர்களின் பக்திக்கு நான் உதவத்தானே வேண்டும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஓம் கங் கணபதே நம. ஓம் கங் கணபதே நம. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. கணபதே நம. ஓம் கங் கணபதே நம. வரம் பெற்ற கணேச பக்தன் கணேசதாசன் வரம் பெற்ற பிறகும் எதற்காக தவம் இருக்கிறான்?
ஓம் இதன் ரகசியத்தை நீ தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் தயாசுரா. ஓம் கங் பக்த கணேசதாசா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஓம் கங் உனக்குதான் முன்பே கணேசரின் வரதானம் கிடைத்து விட்டது. ஓம் கங் மீண்டும் தவம் புரிந்து என்ன பெற பார்க்கிறாய்? ஓம் கங் கணபதே நம. ஓம் கங் கணபதே நம. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஓம் கங் கணபதே நம. 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 ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஸ்ரீ கணேசா. பக்த அரசே தயாசுரா, தாங்கள் வேண்டுமென்றே என் பக்தியை தடை செய்வதற்கான காரணம் என்ன? ஏன் தடை செய்ய போகிறேன்? ஜெய் ஸ்ரீ மகாகணேசா, நானும் உன்னை போல ஸ்ரீ கணேசரை நோக்கி தவம் இருந்தேன் நண்பா. எனக்கு புரிகிறது, உங்கள் எண்ணமே வேறு. நான் தனிமையில் இருந்தேன், நீங்கள் அதை காரணமின்றி கலைக்க மாட்டீர்களே. கூறுங்கள், தாங்கள் இங்கு என்ன நோக்கத்தோடு வந்தீர்கள்? நீ ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாய், என் மனதில் கேள்விகள் எழுகிறது. கூறுங்கள், இதை கூறிய தாங்கள் தங்கள் மனதில் உள்ள கேள்வியையும் கூறுங்கள். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா, கணேசரிடம் வரத்தை பெற்ற பிறகும் கூட உனக்கு திருப்தி இல்லையா? என்ன கேள்வி இது? கேள்விக்கு பதில் கேள்வியேவா? எனக்கு இப்பொழுது என்ன தெரிய வேண்டுமா? உனக்கு இன்னும் என்ன வேண்டும்? ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒன்றுமே வேண்டாம். பிறகு எதற்காக கணேச மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறாய்? எந்த மனோ எண்ணமும் இல்லாமல். பக்த அரசே தயாசுரா, நான் எந்த மனோ எண்ணமும் இல்லாமல், எந்த வரத்தையும் எதிர்பாராமல் நிரந்தரமாக மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசரின் பக்தியில் லயிக்கப் போகிறேன். சராசரத்தில் இதுவரை யாருமே வரத்தை பெற்று நிம்மதியாக இல்லை. நான் வெறும் பக்தியோடு மட்டும் இருக்க விரும்புகிறேன், வெறும் பக்தியோடு மட்டும். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா, இத்தனை பக்தியை கடைபிடித்து நீ என்ன செய்ய போகிறாய் கணேசதாசா? பக்த அரசே தயாசுரா, பக்தியோடு இருந்தால் மட்டும் திருப்தி கிடைக்காதா? பக்தனுக்கு பக்தியை தவிர வேறென்ன வேண்டும்? எப்படி மலர்களுக்கு மனமோ, உயிர்களுக்கு மூச்சோ, பெண்களுக்கு நகையோ, அதேபோல் பக்தனுக்கு பக்திதான் வேண்டும். நான் எனது பக்தியை விலக்கி வைத்துவிட்டு எப்படி வாழ முடியும்? இப்பொழுது எனக்கு என் பக்தி முழுமையடைய வேண்டும். கணேசதாசன் என்ற பெயர் நிலை பெற வேண்டும். ஆஹா, நீ மிக நல்லவன் கணேசதாசா, நீ மிக நல்லவன். உன்னுடைய இந்த பக்தியை பார்த்து எனக்கு மிகவும் மனம் மகிழ்ந்து விட்டது. பக்த அரசே, தாங்கள் இந்த நண்பனை கண்டு மகிழ்ச்சி அடைந்தீர்கள் என்றால் அவன் தன் பக்தியை தொடர்வதற்கு தனியாக விட்டு தயவு காட்டுங்கள். தாங்கள் தயாசுரா என்ற பெயரை நிலைநாட்டுங்கள். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஸ்ரீ கணேசா. ஓம் கங் கணபதே நம. ஓம் கங் கணபதே நம. கணேச பக்தியின் மூலம் கணேச தாசனாக மாறி தயாசுரனின் மனதில் மட்டுமல்ல, தன் பக்தர்களிலேயே மிக சிறந்தவன் என்று அனைத்து அற்புதங்களையும் செய்யும் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசரின் மனதிலும் நீங்காத இடத்தை பெற்றான். அனைத்து இடங்களிலும் பக்தியை பரப்பிய சோபாசுரன் அநேக கணேச பக்தர்களுக்கு சமமாக விராட நாட்டு மன்னன் சசிபாகனின் மனைவி மகாராணி கீர்த்தியும் கூட அரண்மனையில் இருக்கும் கணேசர் கோவிலில் அமர்ந்து கணேசரை நோக்கி பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார். நம. ஓம் கங் கணபதியே நம. வேண்டுவோர் குறைகளை தீர்க்கும் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசா, தாங்கள் குறைகளை தீர்த்து சந்தோஷங்களை கொடுப்பவராக சராசரமே புகழ்கிறது. தங்களின் அந்த கருணை பார்வை என் மீது படவில்லையே ஏன்? என்னுடைய சுவாமி மகாராஜா சசி எப்போதும் என்னில் கோபமாக இருக்கிறார். இதுவரை என்னை எவர் அன்பாக பார்த்ததே இல்லை.
எனக்கு கருணை காட்டுங்கள் பிரபு. நான் அப்படி என்ன பாவம் செய்து விட்டேன்? ஏன் எனக்கு என் கணவருடைய அன்பும் பாசமும் கிடைக்கவில்லை? நான் பெயருக்கு மட்டும்தான் பட்டு ராணி, நாட்டிற்கு மட்டும்தான் பட்டு ராணி. ஆனால் தனது மகாராணியாக இந்த நாட்டின் மகாராஜா ஒரு முறை கூட ஏற்கவே இல்லையே. எனக்கு கருணை காட்டுங்கள் பிரபு. என் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொடுங்கள் பிரபு. பேலா, என்னாச்சு பேலா? நடக்க கூடாதது நடந்து விட்டது மகாராணி. தவறு நடந்து விட்டது. மகாராஜா, மகாராஜா. என்னாயிற்று மகாராஜாவுக்கு? என்னாயிற்று என் சுவாமிக்கு? மகாராஜாவுக்கு ஒன்றும் ஆகவில்லை. ஆனால் உங்களுக்கு தான் சங்கடம் வந்துவிட்டது. சங்கடமா? என்ன சங்கடம்? பட்டத்து ராணியே, மகாராஜா தங்களுக்கு சக்களத்தையே அழைத்து வந்து விட்டார். அரண்மனையே மிகுந்த ஆடம்பரத்தோடு மகாராஜாவையும் புது மகாராணியையும் வரவேற்கிறது. மகாராஜா மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார். இவை அனைத்தையும் என் கண் முன்னால் பார்த்துதான் வந்தேன். ஆனந்தப்படும் வேளையில் நீ இப்படி அழுது கொண்டிருக்க கூடாது பேலா. இது சந்தோஷப்பட வேண்டிய தருணம். நீ இப்படி அழுது சுப முகூர்த்தத்தை அசுபமாக்கி விடாதே. தாங்கள் என்ன இப்படி பேசுகிறீர்கள்? மகாராஜா மகாராஜா தங்களுக்கு பதிலாக வேறொருத்தியை அழைத்து வந்து விட்டார். எனக்கும் அது தெரியும் பேலா. புரியவில்லை. தங்களுடைய இந்த அமைதிக்கு காரணம் நீதானே இப்பொழுது கூறினாய் மகாராஜாவிற்கு சந்தோஷம் என்று. என் சுவாமிக்கு சந்தோஷம் என்றால் நானும் சந்தோஷப்பட்டுதானே ஆக வேண்டும். வேறு என்ன செய்வது? ஏன் இப்படி விசித்திரமாக பேசுகிறீர்கள்? வந்தவள் தங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டாள். அவர் இப்படி செய்து வந்ததில் உனக்கு சந்தோஷமே வரவில்லையா பேலா? இது விளையாட்டல்ல, நம்முடைய பரம்பரை. ஒரு உரையில் 2 கத்தி இருக்க முடியாது. ஒரு காட்டில் 2 சிங்கங்கள் இருக்க முடியாது. நாட்டிற்கும் ஒரு ராணிதான். மனதில் பெருந்தன்மை இருந்தால் சக்காத்தியை சகோதரியாக ஆக்கிக் கொள்ளலாம். நடக்காது, ஒருபோதும் அது நடக்காது. தாங்கள் ஸ்ரீ கணேசரின் பக்தை. வந்தவள் தங்களுக்கு தொந்தரவு தரக்கூடாது என்று பிரார்த்தனை செய்யுங்கள். அவர் அவசியம் உங்களுக்கு உதவி செய்வார். நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பேலா. ஸ்ரீ கணேசரின் பக்திக்கு பதிலாக சுயநலமாக சிந்தித்து செயல்படுவது மிகப்பெரிய தவறாகிவிடும். என்னை பொறுத்தவரை நான் நினைப்பது, நான் வணங்கும் மங்களமூர்த்தி என் சுவாமியை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார், சுகமாக வைத்திருக்கிறார். அதற்கு நான் அவர் அருகில் இல்லை என்றாலும் பரவாயில்லை, விலகாமல் இருந்தால் போதிருந்தும் பட்டத்து ராணியே, இதற்கு மேல் இதை பற்றி எதுவும் பேசாதே பேலா. எனக்கு மகாராஜாவையும் அந்த மகாராணியையும் பார்க்க வேண்டும் போல ஆவலாக இருக்கிறது. நான் அவர்களை வரவேற்க வேண்டும். ஜெய் ஸ்ரீ கணேஷா. மன்னர் சசிவாகனுக்கு, மணமகள் மகாராணி சசிபிரபாவுக்கு, விராட நாட்டு மன்னர் சசிவாகனுக்கு, புது மணமகள் மகாராணி சசிபிரபாவுக்கு, புது மணமகள் மகாராணி சசிபிரபாவுக்கு. அநியாயம் செய்து விட்டாரே மகாராஜா. தங்கள் அனுமதி பெறாமல்
தங்களிடம் கூறாமல் மகாராஜா புது மகாராணியை அழைத்து வந்து விட்டாரே. என் பேச்சை கேளுங்கள் பட்டத்து ராணியே. மகாராஜாவிடம் இந்த அநியாயத்தை தட்டி கேளுங்கள். விராட நாட்டில் அனைத்து அரசினரும் குடிமக்களும் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள். எச்சரிக்கிறேன் மகாராணி, தங்களின் இந்த மௌனம் தங்களுக்கு சங்கடத்தை தான் ஏற்படுத்தும். பார்த்தாயா பார்த்தாயா மகாராணி சசி பிரபா, நம் அரசவையும் குடிமக்களும் எப்படி வரவேற்கிறார்கள் என்று. மகாராஜா, இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை நான் கலைத்து விட்டேன். சற்று நேரம் நான் தனிமையில் இருக்க விரும்புகிறேன். இந்த அரசினரையும் குடிமக்களையும் செல்ல ஆணையிடுங்கள். தனிமை. இப்போது மகிழ்ச்சி தானே மகாராணி? உன்னுடைய எண்ணம் போலவே நம்முடைய அரச சபை தனிமையாகிவிட்டது. மகாராஜாவுக்கு ஜெய். வணங்குகிறேன் மகாராஜா. விராட நாட்டு பட்டத்து ராணி மகாராணி கீர்த்தி வாழ்த்த வருகிறார். வாழ்த்துக்கள் மகாராஜா. தங்களை வாழ்த்துவதோடு நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். தாங்கள் இன்னொரு விவாகம் செய்வதாக முன்பு என்னிடம் கோரியிருந்தால் நான் மிகவும் சந்தோஷம் அடைந்திருப்பேன். அப்படி என்றால் இப்போது நீ சந்தோஷமாக இல்லையா? எனக்கு மட்டும் தனியாக வாழ்த்து கூறுகிறாய். என் புது மனைவி சசி பிரபாவை ஏன் வாழ்த்தவில்லை? ஒரு மனைவி இன்னொரு மனைவியை எப்படி வாழ்த்தாள் மகாராஜா? மகாராஜா, நான் இப்பொழுதுதான் அறிந்தேன், இவள்தான் உங்கள் பட்டத்து ராணியா? இந்த பட்டத்து ராணிக்கு முறை கூட தெரியவில்லையே. புதிதாக வந்த மனைவியை முதல் மனைவி தானே வந்து பார்க்க கூடாது. இவள் உண்மையிலேயே உங்கள் மீது அன்போடு இருந்திருந்தால் என்னையே உங்களை மணக்க விட்டாள். மகாராஜா, அவளிடம் கூறுங்கள், இவள் நம் நேரத்தை வீணாக்குகிறாள். இங்கு வந்து நின்று அழுது நம் ஆனந்தத்தை ஏன் குலைக்கிறாள்? புது மகாராணி கூறியதை நீ கேட்கவில்லையா கீர்த்தி? உன் அழுகையெல்லாம் வேறு எங்காவது சென்று வைத்துக்கொள். நான் எங்கு செல்வது மகாராஜா? எங்கு செல்ல எண்ணுகிறாயோ அங்கு செல். எங்கள் பார்வையின் முன் நின்று கொண்டிருக்காதே. உன் அசுப நிழல் மகாராஜா மீது மட்டுமல்ல, என் மீதும் படக்கூடாது. சுவாமி, சுவாமி, சுவாமி. மகாராஜா, எப்போது இவள் இங்கு இருக்கிறாளோ அதுவரை நாம் ஆனந்தமாக இருக்க முடியாது. நம்மையும் துக்கம் தான் வந்து சேரும். நீ கவலை இல்லாமல் இரு மகாராணி. நான் நிச்சயமாக இவளை வேறு இடத்திற்கு அனுப்பியே தீர்வேன். நான் சுகமாக ஆனந்தமாக இருக்கும்போது இவள் துக்கத்திற்கு இங்கே இடமில்லை. அனைவருக்கும் தயை புரியும். மங்களமூர்த்தி, பார்த்தீர்களா தங்கள் பக்திக்கு ஏற்பட்ட அவமானத்தை? கருணை காட்டுங்கள் பிரபு. நான் என் சுவாமிக்கு சேவை செய்யாமல் விலகி இருக்க விரும்பவில்லை. என் சுவாமிக்கு என் மீது இருக்கும் வெறுப்பை அகற்றி விடுங்கள் பிரபு. உதவி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள் பிரபு, உதவி
உதவி செய்யுங்கள். என் மீது கருணை புரியுங்கள் மங்களமூர்த்தி. என் மீது கருணை காட்டுங்கள். கருணை காட்டுங்கள் பிரபு. தங்களை அவள் அப்படி பேசும்பொழுது ஏன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் மகாராணி? என்னால் ஆத்திரத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அந்த துஷ்டை முதல் நாளிலேயே தன் வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டாள். தாங்கள் இப்படி மௌனமாக இருந்து விட்டால் தங்கள் வாழ்க்கையை தாங்களே பாழாக்கிக் கொள்வீர்கள். பேலா, எனக்கு உதவி செய்ய நான் ஆராதிக்கும் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசர் இருக்கிறார். அவர் ஒருபோதும் எனக்கு அநியாயம் செய்ய மாட்டார். எனக்கு அவர் கருணையில் மிகவும் நம்பிக்கை இருக்கிறது. மன்னியுங்கள் மகாராணி. மங்களமூர்த்தியின் அற்புத சக்தியில் எனக்கும் நம்பிக்கை இருக்கிறது. அதற்காக நாம் கையை கட்டிக்கொண்டு அமைதியாக இருந்தால் கடவுளாலும் எதுவும் செய்ய முடியாது. தாங்கள் ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் அந்த துரோகி தங்களை அரண்மனை விட்டு அனுப்பிவிடுவாள். இல்லை இல்லை, நான் என் பதியை விட்டு விலகி செல்ல மாட்டேன். அவருக்கு சேவை செய்வதுதான் என் வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டுள்ளேன். இது தங்களுடைய தோல்வி பட்டத்திராணி. பதிக்கு சேவை செய்வதில் தோற்றாலும் பரவாயில்லை. ஆனால் என்னால் இதை ஏற்க முடியாது. தங்களுடைய தோல்வி அந்த துரோகி சசி பிரபாவின் வெற்றி அல்லவா? என் பேச்சை கேளுங்கள், அவளை தட்டி கேளுங்கள். விராட நாட்டின் அரசினரும் குடிமக்களும் தங்கள் பக்கம் இருக்கிறார்கள். உங்கள் அதிகாரத்தை கைவிட்டு விடாதீர்கள் பட்டத்திராணி. தோல்வி என்பது எதிரிடம்தான் பேலா, நமக்கு நாமே அல்ல. இந்த சசி பிரபாவை எதிரியாக எண்ணாமல் வேறு எப்படி எண்ணுவது? எதிரி கூட பரவாயில்லை, ஆனால் இவள் பூவில் இருக்கும் நாகம். இவளை நம்பக்கூடாது. தாங்கள் இவளை தட்டி கேட்கவில்லை என்றால் அனைவருக்குமே ஆபத்துதான். இந்த நிலைமையில் என்னை கணேசர் எப்படி நடத்துகிறாரோ நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் பேலா. வேண்டாம் மகாராஜா. எப்பொழுது உங்கள் அசுப மனைவியின் நிழல் இந்த அரண்மனை விட்டு செல்லுகிறதோ அதுவரை என்னை தொட உங்களுக்கு அதிகாரம் இல்லை. என்ன கூறுகிறேன் மகாராணி? இதை நான் கூறவில்லை, தாங்கள் தான் கூறினீர்கள். முதலில் அழுது கொண்டிருக்கும் அவளை இங்கிருந்து வெளியே அனுப்புங்கள். என் சக்களத்தை எப்பொழுது இங்கிருக்கிறாளோ அதுவரை நான் ஆனந்தத்தை கற்பனை கூட செய்ய மாட்டேன். இருந்தும் கீர்த்தியை அரண்மனையை விட்டு வெளியே அனுப்பினால் குடிமக்கள் கோபப்படுவார்கள். அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என் வேலை அல்ல, தங்களுடைய வேலை. தாங்கள் வாக்கை நிறைவேற்றிவிட்டு பிறகு என் மீது அன்பை காட்டுங்கள். நான் கூறுவதை சற்று கேளேன். கீர்த்தியை இங்கேயே. இல்லை இல்லை, அது முடியாத காரியம். மகாராஜா, என்னை உங்களை விட்டு விலக்கி விடாதீர்கள். மகாராஜா, நான் தங்கள் பாதத்தை விட்டு விலக விரும்பவில்லை மகாராஜா. நான் தங்களுடைய புது மகாராணிக்கு சேவை செய்தாவது இந்த அரண்மனையில் ஒரு அறையில் வசிக்கிறேன். இந்த நேரத்தில் எங்கள் சயன அறைக்குள் வரும் தைரியம் எனக்கு எப்படி வந்தது? ஏன் மகாராஜா, தாங்கள் அழைத்தீர்களா? இல்லை இல்லை மகாராணி, இவள் தானாகவே வந்திருக்கிறாள். நேராக வந்து என் காலில் விழுந்து விட்டாள். நான் என்ன செய்வேன்? என்னை நம்பி வந்தவர்களை கைவிட முடியாதே மகாராணி. தாங்கள் கைவிட வேண்டாம், நான் இவளை விரட்டுகிறேன். எனக்கு இங்கு அதிகாரம் வேண்டும். எனக்கு இது நன்றாக தெரியும். தாங்கள் அவளுக்கு ஆணையிடுங்கள் மகாராஜா. இவள் இந்த அரண்மனையில் மட்டுமல்ல, விராட நாட்டின் எல்லையை விட்டு அனுப்புங்கள். வேண்டாம், எனக்கு அப்படி அநியாயம் செய்யாதீர்கள். நீங்களே பட்டத்து ராணியாக இருங்கள். இருந்தும் என்னை என் கணவரிடமிருந்து பிரித்து விடாதீர்கள்.
நீ பிரிந்து போக விரும்பவில்லையா? நீ இருக்கும் இடத்தில் நான் இருக்க தயாராக இல்லை. மகாராஜா, இவளை நீங்கள் நாட்டை விட்டு வெளியே அனுப்பவில்லை என்றால் என்னை மறந்து விடுங்கள். எனக்கும் உங்களுக்கும் விவாகம் நடக்கவில்லை. அமைதியா இரு மகாராணி, அமைதி. இப்படி கோபம் கொள்வது நல்லதல்ல. நான் கோபம் கொண்டால் நல்லதல்ல. ஆனால் அவள் நம் சயன அறைக்குள் அனுமதி இல்லாமல் வந்தால் உசிதமா? என்ன நியாயம் மகாராஜா? விராட நாட்டின் இந்த அரண்மனையை அநியாயம்தான் ஆட்சி செய்கிறதா? அவள் தவறு செய்திருக்கிறாள். அவளை நீங்கள் தண்டிக்க வேண்டும். நான் கூறுவதை நீ புரிந்து கொள் மகாராணி. நான் நன்றாக புரிந்து கொண்டு விட்டேன். தங்களுடைய மனதில் அந்த மகாராணி இன்னும் குடிகொண்டிருப்பது தெரிந்தால் உங்களை திருமணம் செய்து கொண்டே இருக்க மாட்டேன். தாங்கள் எனக்கு அநியாயம் செய்து விட்டீர்கள், ஏமாற்றி விட்டீர்கள். இது உன் தவறு மகாராணி. நான் இதை தவறாக எண்ண வேண்டாம் என்றால் தாங்கள் அவளை நாட்டை விட்டு அனுப்ப வேண்டும். கீர்த்தி, அனுமதி இல்லாமல் என் சயன அறைக்குள் நுழைந்து தவறு செய்து விட்டாய். அதற்கு உனக்கு அவசியம் தண்டனை கிடைத்தே தீரும். வேண்டாம் மகாராஜா, வேண்டாம். நான் தங்களது அறைக்குள் வரும் பொழுது கதவுகள் திறந்துதானே இருந்தது. அர்த்தம்? இத்தனை நேரமாக நீ வெளியே நின்று கொண்டு நாங்கள் பேசியதை கேட்டாயா? ஒட்டு கேட்டாயா? இல்லை, இது போய். உண்மைதான். உன்னுடைய இந்த தவறுக்கு உன்னை நான் இந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்புகிறேன். வேண்டாம் மகாராஜா, வேண்டாம். எனக்கு இப்படி ஒரு அநியாயத்தை செய்யாதீர்கள் மகாராஜா, செய்யாதீர்கள். இங்கே அழுது கொண்டிருப்பவளை விராட நாட்டின் மன்னன் சசிபாகன் வெளியேற்ற ஆணையிட்டு விட்டார். இவளை விராட நாட்டின் எல்லையை விட்டு வெளியே அனுப்புங்கள். ராஜாவின் ஆணையை நிறைவேற்றுங்கள். மகாராஜா, ஏன் இந்த அமைதி? தாங்கள் ஏன் ஆணையிடவில்லை? இது என்னுடைய ஆணை. கீர்த்தியை நாட்டின் எல்லையை விட்டு வெளியே விட்டுவிட சொல்லுங்கள். வேண்டாம் மகாராஜா, எனக்கு இப்படி ஒரு தண்டனை வேண்டாம். நான் எங்க செல்ல முடியும் மகாராஜா? என்ன செய்வீனா? என்னை அனுப்பாதீர்கள் மகாராஜா. என் மீது கருணை காட்டுங்கள் மகாராஜா. என்னை எங்கும் அனுப்பாதீர்கள் மகாராஜா. என்னை பிரித்து விடாதீர்கள், என்னை பிரித்து விடாதீர்கள். என்னை எங்கும் அனுப்பாதீர்கள். அனைவருக்கும் கருணை புரியும் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசா, என்னை காப்பாற்றுங்கள். என் இடத்தை எனக்கு திருப்பி தாருங்கள். என் சுவாமிக்கு சேவை செய்யாமல் என்னை விலக்கி விடாதீர்கள். என் குறையை தீர்த்து வையுங்கள். என் கவலையை போக்கி விடுங்கள். என் குறைகளை தீர்த்து வையுங்கள். என் கவலையை போக்கி விடுங்கள். மங்களமூர்த்தி. ஜெய் ஸ்ரீ மகணேசா. வணங்குகிறேன் பிரபு. ஜெய் கௌரிபுத்திர ஸ்ரீ கணேசா. எனக்கு என்ன ஆணை பிரபு? பிரபு, ஒரு உண்மையான கணேச பக்தனை தாங்கள் இப்படி அலட்சியப்படுத்தக்கூடாது. எனக்கு ஆணை தாருங்கள் பிரபு. இப்பொழுதெல்லாம் தாங்கள் அலட்சியப்படுத்தினால், கோபம் கொண்டால் தங்கள் முன்பு வந்து நிற்கவே எனக்கு பயமாக இருக்கிறது. என்ன இப்போது எந்த அறிவிப்பும் இல்லாமல் வந்து விட்டாய் தயாசுரா? அந்த ஆச்சரியமான துஷ்ட சக்தியை தட்டி கேட்க முடியவில்லை என்றால் என்னுடைய ஆணையை நீ எப்படி நிறைவேற்ற போகிறாய்? வந்ததற்கு நன்றி. எப்படி வந்தாயோ அப்படியே திரும்பி சென்று விடு. ஜெய் ஸ்ரீ மகணேசா, அப்படி கூடாதீர்கள் பிரபு. துஷ்ட சக்தியை தட்டி கேட்க தங்கள் கருணையினால் எனக்குள் முழு சக்தியும் இருக்கிறது. ஆனால் தங்கள் முன் வந்து நிற்கும் சக்தி மட்டும் எனக்கு இல்லை. என்னால் தான் உன் சாகசத்தை வெளிப்படுத்த முடியவில்லையா தயாசுரா? இல்லை மங்களமூர்த்தி. கௌரிபுத்ரா, நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் தாங்கள் என்னை தண்டித்து விடுங்கள். ஆனால் இப்படி தங்கள் அலட்சியத்தை என்னால் தாங்க முடியாது. என் மீது கருணை காட்டுங்கள். தெரியாமல் செய்த என் அனைத்து தவறுகளையும் மன்னித்து விடுங்கள் பிரபு. உண்மையை கூறு தயாசுரா. இப்போது என்ன எண்ணத்தோடு நீ கைலாயத்திற்கு வந்தாய்? பிரபு, தங்கள் ஆணையையும் கருணையையும் பெற வந்தேன். ஜெய் ஸ்ரீ மகணேசா. என்னுடைய கருணை ஆணை எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் தான் தயாசுரா. என்னிடம் கூறாமல் தானே என் பக்தன் கணேசதாசிடம் சென்று அவன் பக்தியை பரிசோதித்து வந்தாய். பகவானிடம் கருணையும் வரத்தையும் பெற்ற பிறகு எந்த பக்தன் பக்தியை மறைக்கிறானோ அவன் உண்மையான பக்தன் அல்ல, சுயநலவாதியாகி விடுகிறான் தயாசுரா. அப்படி என்றால்
நான் உங்கள் உண்மையான பக்தன் அல்லவா? என் பக்தியை தங்களுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது சுயநலம் இருக்கிறதா? பிரபு, இதனால் தான் நீங்கள் என் மீது கோபம் கொண்டு விட்டீர்களா? இந்த கேள்விக்கு பதிலை என்னிடம் கேட்காதே, நீயே கேட்டுக்கொள் தயாசுரா. என்னை நானே கேட்டு கேட்டு களைத்து போய்விட்டேனே பிரபு. மங்களமூர்த்தி, எனக்கு கருணை காட்டுங்கள். இந்த விஷயத்தை பற்றி நான் மீண்டும் மீண்டும் விவாதிக்க தயாராக இல்லை. ஆம், உன்னுடைய மனம் நிம்மதிக்காக நான் ஒன்றை மட்டும் கூறுகிறேன். பக்தி பகவானை போல் ஆனந்தமயமானது, கடலில் போல விரிந்து கிடப்பது, ஆகாயத்தை போல விசாலமானது. பக்திக்கு எல்லையே இல்லை தயாசுரா. அப்படி என்றால் உன் மனதில் இருப்பது எனக்கு தெரியாது தயாசுரா. ஆனால் கணேசதாசரின் பக்தி எல்லை இல்லாதது. அவர் தனது முழு மனதையும் பக்திக்காக அர்ப்பணித்துக் கொண்டு பக்தியின் பிரதியாக திகழ்கிறார். அவர் பக்திக்கென்றே எடுத்த அவதாரமாகத்தான் தெரிகிறார். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகணேசா. பிரபு, தாங்கள் கணேசதாசனின் பக்தியில் இத்தனை மகிழ்ச்சி அடைந்திருந்தால் தாங்கள் அவசியம் அவனுக்கு வரத்தை அழியுங்கள். பக்தியை பக்தியால் எடுத்துக்கொள்வது தான் பகவானுக்கு தகுந்த மரியாதை. ஜெய் ஜெய் கௌரி புத்ரா ஸ்ரீ கணேசா. பிரபு, தாங்கள் கணேசதாசனுக்கு என்ன வரம் அளிக்கப் போகிறீர்கள்? தயாசுரா, இனியும் என்னிடமிருந்து நீ ஆணை பெற விரும்பினால் இப்படியெல்லாம் கேட்காதே. கேட்க மாட்டேன். இனி எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். நான் தங்களுக்கு மட்டும் சேவை செய்து வாழ்ந்து விடுகிறேன். எனக்கு சேவை வேண்டாம், என் பக்தர்களுக்கு தான் சேவை தேவை. அப்படியே ஆகட்டும். பக்தர்களுக்கு சேவை செய்ய ஆணையிடுங்கள் பிரபு. விராட நாட்டு பட்டத்து ராணி மகாராணி கீர்த்தி என்னுடைய பரம பக்தை. ஆனால் இப்பொழுது அவள் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தின் காரணமாக தன் கணவனுக்கு கூட சேவை செய்யாமல் விராட நாட்டை விட்டு வெளியே சென்று விட்டாள். நீ அவர்கள் பின்னே சென்று அவர் சங்கடத்தை துடைக்கும் வழியை காட்டு. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகணேசா. பிரபு, சங்கடத்துக்கா அல்லது கணேச பக்திக்கா? நீ இப்படி திரும்ப திரும்ப கேள்வி கேட்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாய் தயாசுரா. இப்பொழுது நீ என் பக்தி கீர்த்திக்கு உதவி செய்வது எப்படி, யார் மூலம் என்ற முடிவை நீயாகவே எடுத்துக்கொள், என்னிடம் கேட்காதே. தவறு செய்து விட்டேன் பிரபு, தவறு செய்து விட்டேன். எனக்கு இதை மட்டும் கூறுங்கள். கணேச பக்தியான அந்த பெண்ணுக்கு கஷ்டத்தை தரும் துஷ்டன் யார்? அவன் பெயரை கூறுங்கள் பிரபு. அவனை தண்டிக்கும் உபாயத்தை நான் கூறுகிறேன். கீர்த்தியின் கணவன் சசிவாகனே நான் குற்றவாளி என்று கூறவில்லை, தவறு இருக்கிறார். கீர்த்திக்கு துன்பம் தருவது அவளது சக்கலத்தி சசிபிரபா தான். ஆனால் நீ அவளை தண்டிக்க வேண்டாம், எச்சரித்து விட்டாலே போதும். அவள் செயல்களுக்கு தண்டனையை சமயம் வரும் பொழுது அவள் தானே பெற்றுக் கொள்வாள். அப்படியாகட்டும் கௌரி புத்ரா, அப்படியாகட்டும். வணங்குகிறேன்.